Hello all, welcome to our channel Dear Women and இன்னைக்கு நம்ம Dear Womenல healthy segmentல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா pregnancy யோகாவை பத்தி தான் பார்க்க போறோம். pregnancy யோகாவா இது எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நம்ம Global School of Yogaவுடைய co-founder கற்பகலி மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் இத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ வெயிட் பண்ணாம செக்மெண்ட் குள்ள போய்டலாம் வாங்க. நம்ம சொல்றது செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்பர் பாடிக்கு கொடுக்க மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து பண்ணுவோம். தேர்ட் ட்ரைமஸ்டர் 7 மந்த்ஸ்க்கு மேல அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லோயர் பாடிக்கு கொடுக்குற மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுப்போம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ், பட் நம்ம எல்லாம் மறந்துட்ட ஒரு போஸ். ஸோ பாப்பாவோட ஹெட் வந்து வெஜினல் ஓப்பனிங்கில் ஃபிக்ஸ் ஆனோடனே த மதர் கேன் ஃபீல் தட் அர்ஜ். ஸோ இப்போ நான் டாய்லெட் சீட்டில் இருக்கேன், மோஷன் வரல அப்படின்னா நான் என்ன எப்படி புஷ் பண்ணி வெளியே தள்ளுவேன் மோஷன். ஸோ எக்ஸாக்டாக when the doctor says push, நம்ம இந்த ப்ரீத் அவுட் கண்டினியூஸ்லி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சில போஸஸ் எனக்கு செட் ஆகும், அதே சேம் போஸ் இன்னொரு மதருக்கு சொல்லி கொடுக்கும்போது செட் ஆகாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரீல்ஸோ இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ணாங்கிறத பார்த்தோ பண்ண வேண்டாம். யோகா பண்ணும்பொழுது ஃபீவர் வர்றது, டயரியா நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓகே. ஏன்னா ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இருந்தால் தான் அந்த 10 மணி நேரம் லேபரில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து யோகா மேலே நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நடக்கிறதே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடப்பாங்க. அது எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராதா? ஏன்னா வயிறுலாம் அமுங்கிறத நான் பார்க்க முடியுது. ஸோ எந்த பாதிப்பும் வராதா மேம்? கண்டிப்பாக வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எக்ஸசைசஸ் வந்து ஸ்பெஷலி மாடிஃபைட் ஃபார் ப்ரெக்னென்ட் மதர்ஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வயிறு அம்முங்கிறதுலாம் நடக்கும். பட் இது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ 5வது மாதத்துலேருந்து தாராளமாக அந்த மதர்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இப்போ எந்த விதமான காம்ப்ளிகேஷனுமே இல்லைன்னா 3 மந்த்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கலாம். பட் சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 5th மந்த்லேருந்து தாராளமாக டில் டெலிவரி அவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். ஓகே, யாராக இருந்தாலுமே இந்த 5 மந்த்ஸ்லேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், அதில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிளாசண்டா கீழே இறங்கி இருக்குது. பிளாசண்டாங்கிறது தமிழில் நஞ்சு கொடின்னு சொல்லுவோம். அந்த நஞ்சு கொடி வந்து இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா அது ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன். அப்படி இருக்கிறவங்க அப்போ ஆக்சுவலாக எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடாது. ப்ரீநேட்டல் யோகா அப்போ பண்ணக்கூடாது. நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அந்த பிளாசண்டா வந்து திரும்பி மேலே போகிற வரைக்கும். ஸோ 28th வீக்கில் அந்த பிளாசண்டா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் த ப்ரீநேட்டல் யோகா. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வில் வெயிட். சில பேர்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 5th மந்த். ஓகே, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு போசஸ் மாறுமா ஆர் எப்படி மேம்? எல்லாமே சேம் தானா? எஸ், ட்ரைமஸ்டர் வைஸ் வந்து போசஸ் வந்து மாறும். இப்போ 5th மந்த் நம்ம சொல்கிறது செகண்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பர் பாடிக்கு கொடுக்குற மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் 7 மந்த்ஸ்க்கு மேலே அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோயர் பாடிக்கு கொடுக்குற மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுப்போம். ஓகே, பெருசாக இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு இடுப்பு வலின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க எந்த மாதிரியான போசஸ் எடுத்துக்கலாம்? இப்போ இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி மசில்ஸ் பெயின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு எஸ் நிறையா வந்து சிட்டிங்கில் வந்து நிறைய ட்விஸ்டிங் அண்ட் தென் சைடில் வந்து பெண்ட் பண்ணுற போசஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த மசில் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் அந்த பெயின் வந்து நல்லா குறைஞ்சி போகும். ஓகே, அந்த போசஸ் இப்போ நாங்கள் பார்க்கலாம். எஸ், வில் ஸ்டார்ட். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ட்விஸ்டிங் எக்ஸசைஸ். உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் நீ பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி வச்சு யூ ஹாவ் டு ட்விஸ்ட் யுவர் பாடி ஆஸ் மச் as பாசிபிள். இதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் நம்ம வந்து பண்ணலாம். பட் இது ப்ரெக்னென்ட் லேடின்னு இல்லாமல் காமனாகவே பண்ணலாம். எஸ், தாராளமாக பண்ணலாம். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். நார்மலாகவே நான் வந்து சிட்டிங் ஜாபில் இருக்கேன், எனக்கு ரொம்ப முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த போஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ். உங்களோட வலது காலை மடிச்சுட்டு இடது காலை சைடில் பெண்ட் பண்ணி ஓகே நம்மளால் எவ்வளோ தூரம் சைடில் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சைடில் பெண்ட் பண்ணலாம். ஸோ இது
ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயுமே 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும். ஓகே. இது பண்ணும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால பெயின் நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே. மெயினாக நிறைய பேருக்கு இப்போ வந்து ட்வின் தான் நிறைய பிறக்குது. அவங்களுக்கான எக்ஸசைஸ் எப்படி மேம் மாறுமா இதே தான் சேமா? இதே சேம் தான், பட் அவங்களுக்கு வந்து அப்டமினலில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி போசஸோட கவுண்ட்டை கம்மி பண்ணுறது, ரிப்பீட்டேஷன்ஸை கம்மி பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவோம். அவங்களோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அவங்கள செய்ய வைக்கிறதுலாம் பண்ணுவோம். சில பேர் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட்லி லையிங் டவுனில் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய பயிற்சிகள் இருக்குது, யோக நித்ரான்னு சொல்லுவோம். அதை வந்து பண்ண வைப்போம். அப்புறமா வந்து சேரில் உட்கார வச்சுட்டு மூச்சு பயிற்சிகள் மட்டும் கொடுப்போம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுன்னா physically they'll feel very much relaxed and rested. So that அந்த பாடியோட ஹெவினஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ ட்வின் பேபி இருக்கவங்களுக்கு பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய ஆசனம் என்ன? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை, இது வந்து இது காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எஸ் தித்திலி ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ட்வின்ஸாக இருக்கலாம் இல்லை சிங்கிள் பேபியாக இருக்கலாம். இது வந்து ரெகுலராக டெய்லியுமே 5th மந்த்லேருந்து அவங்க வந்து டில் டெலிவரி பண்ணலாம். இன்ஃபேக்ட் லேபர் ரூமில் கூட கட்டிலில் இந்த போஸில் வந்து நாங்கள் வந்து இருக்க சொல்லுவோம். ஓகே. இதனால என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெல்விக் ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ பாப்பா மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு பெல்விக் கேனால்லேருந்து வெஜினல் ஓப்பனிங் தான் வருவாங்க. ஸோ அந்த ஏரியாவோட ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த எக்ஸசைஸ் மூலமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுனா பாப்பாவுக்கு பாத்வே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கும் ப்ரெஷரை வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டோம். பெயின் பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ 2 பேத்துக்குமே இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஓகே. இது வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் ஒரு 20 கவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 200 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த பொண்ணோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி இப்போது நேற்று நல்லா இருந்தது 100 கவுண்ட்ஸ் பண்ணேன், இன்றைக்கி வந்து எனக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லை, ஓகே 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா வி கேனாட் ப்ரெடிக்ட் எனர்ஜி ஆஃப் த ப்ரெக்னென்ட் மதர். ஒரு நாள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸோட கவுண்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 to 200 எவ்வளோ பண்ணாலுமே இட் வுட் பி பெனிஃபிஷியல். ஓகே. இப்போ நார்மலாக இருக்க பர்சனுக்கே வந்து யோகா பண்ணுறது அப்படின்றதுல நிறைய பயம் இருக்குது. நம்ம தப்பாக பண்ணிடுவோமோ, சரியான ப்ராக்டிஸ் எடுத்துக்க மாட்டோமோ, நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வரப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருந்து நிறைய பேர் அது பக்கமே போக மாட்டாங்க. இப்போ பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போய் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆன்லைனில் கொடுக்குற கோர்சஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமாமா? இல்லை, எந்த விதமான எக்ஸசைஸாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு போய் ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 4-5 இன்ஸ்டியூஷன்ஸை நேரில் போய் பார்த்து அந்த ட்ரைனர்கிட்ட பேசி எந்த ட்ரைனரோட நமக்கு நல்ல வைப் செட் ஆகுது, அவங்க ஆல்ரெடி எவ்வளோ பேத்துக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அது அந்த கிளாஸ் வந்து இருக்கணும். இந்த ப்ரீநேட்டல் எஜுகேஷனில் அந்த மதர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நாட் ஒன்லி எக்ஸசைசஸ், நாட் ஒன்லி ஆசனாஸ், பிராணாயாமா, பாடியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, ஏன் எனக்கு பேக் பெயின் வருது, ஏன் எனக்கு இந்த இடத்துல கிராம்ப் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் ரூமில் என்ன நடக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ஸ்மூத்தாக என்னோடய லேபர் ஜேர்னி வந்து கொண்டு போக முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த மதருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆச்சு அந்த கிளாஸ் இருக்கணும். ஸோ அந்த கிளாஸ் அவங்க என்கொயரி பண்ணும்போதே ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி நாலேஜ் கொடுக்குறாங்களா, அண்ட் தென் குரூப்பாக எடுக்கிறாங்களா, இண்டிவிஜுவலாக எடுக்கிறாங்களா, உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணணும். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் இருக்கும், அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒய்? பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டீச்சர் மட்டும் தான் உங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. பட் இப்போ வந்து நிறைய பேரால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களுக்குலாம் வீட்டில் இருந்தே இது பண்ணலாம் அப்படின்னா எந்த போஸ்ட் சொல்லுவீங்கன்னா? இப்போ உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணக்கூடிய அந்த கிளாஸஸ் ஆன்லைனில் லைவாக இருக்குது, அதை வி கேன் கோ. அப்படி இல்லை நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த போஸ்ட். இதோட பேர் பட்டர்ஃப்ளை. ரெகுலராக டெய்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இனிஷியலி பண்ணும்பொழுது அவங்களோட லோயர் பாடி தைஸில் முக்கியமாக பெயின் வந்து இருக்கும். பட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆயிரும். ஸோ இது ஒரு போஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸில் இருக்காங்க அப்படின்னா பர்வதாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பர் பாடி ஸ்ட்ரெச், கால் வந்து இந்த மாதிரி கிராஸ் லெக்கில் உட்காந்துட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி ஸ்பைனை எலாங்கேட் பண்ணி லங்ஸை நல்லா ஜாஸ்தி பெருசாக்கிறக்கூடிய இந்த போஸ். இதோட பேர் பர்வதாசனா. இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒய்? பிகாஸ்
இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து நிறையா டைட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால மூச்சு விட முடியாது, பேசினாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த போஸ் பண்ணும்பொழுது அந்த லங்ஸ் ஏரியா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால அந்த மூச்சு விடுறது கிடைக்கக்கூடிய சிரமம் வந்து இருக்காது. ஓகே. அதே மாதிரி கூன் போட்டு உட்காருவாங்க. ஸோ இது ஸ்பைன் நல்லா லென்த்தன் ஆகுது, எலாங்கேட் ஆகுது. அதனால என்ன ஆகும்னா பேக் பெயின் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த அப்பர் பாடி ஸ்ட்ரெச் ஃபஸ்ட்டில் அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கு அவங்க பாடி மேலே கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம பண்ணுறது ஏதோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஸ்லோவாக லோயர் பாடியில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஆகட்டும். அதே மாதிரி அடுத்த போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலாசனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ஸ்குவாட்ஸ் போஸ், இந்தியன் டாய்லெட் போஸ். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ். பட் நம்ம எல்லாம் மறந்துட்ட ஒரு போஸ். ஸோ இதை வந்து இதை லேபர் வார்டில் கூட நிறைய பேர் இந்த ஸ்குவாட்ஸில் நம்ம இது வந்து இந்த பொசிஷனில் லேபர் பண்ணும்போது லேபர் வில் பி வெரி மச் ஈஸி. உங்களோட லோயர் பாடிக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடச்சிருது இல்லையா? ஸோ நீங்கள் ப்ரெஷரே கொடுக்க வேண்டாம். இப்போ நான் படுத்துட்டு புஷ் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய நான் வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸே நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணிடும். அதனால ஆட்டோமேட்டிக்லி பாப்பாவோட ஹெட் டிசன் டவுன் ஆகி பாப்பா வெளில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஐ வுட் சஜஸ்ட். அண்ட் தென் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். ஸோ பிராணாயாமாவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக். பட் நிறைய பேர் சொல்கிறது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மூச்சு பயிற்சி பண்ணலாமான்ற ஒரு கேள்வி இருக்குன்றாங்க. பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். மூச்சு பயிற்சியில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சிக்கு சேஃபான சில பயிற்சிகள் இருக்குது. அதை வந்து தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலி கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஒரு மதரால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஆசனாஸ் பண்ண முடியலனா கூட நாங்கள் வந்து ப்ரீதிங் ப்ரீதிங் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வை? பிகாஸ் நீங்கள் ப்ரீதிங் ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா வந்து ஜாஸ்தியாகும். அதுவே உங்களோட லேபருக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இருந்தால் தான் அந்த 10 மணி நேரம் லேபரில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும், புஷ் பண்ணி குழந்தைய வெளியே தள்ள முடியும். ஸோ பிராணாயமாவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ நாங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எங்களை வந்து புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் வந்து நான் கரெக்டாக தான் புஷ் பண்ணுறேனா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து ப்ரெக்னென்சிக்கு நான் வார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. எப்படி தான் புஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? பாப்பாவோட ஹெட் வந்து உங்களோட வெஜினல் ஓப்பனிங்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற அந்த டைமில் இருந்து தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் இருந்து அப்போது நம்ம மதருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா டாய்லெட் சீட்டில் இருக்கும், நமக்கு அந்த அர்ஜென்ட்டாக மோஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஏர்ஜ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான ஏர்ஜ் வந்து இருக்காது. ஸோ பாப்பாவோட ஹெட் வந்து வெஜினல் ஓப்பனிங்கில் ஃபிக்ஸ் ஆனோடனே த மதர் கேன் ஃபீல் தட் ஏர்ஜ். ஸோ இப்போ நான் டாய்லெட் சீட்டில் இருக்கேன், மோஷன் வரல அப்படின்னா நான் எப்படி புஷ் பண்ணி வெளியே தள்ளுவேன் மோஷனை? இந்த சேம் வே ஐ ஹாவ் டு புஷ். ஸோ இந்த புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக ஒரு கண்டினியூஸ் ப்ரீத் அவுட் மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா த புஷிங் வில் பி வெரி மச் ஈஸி. தட் இஸ் ஸோ எக்ஸாக்டாக when the doctor says push நம்ம இந்த ப்ரீத் அவுட் கண்டினியூஸ்லி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட அப்பர் பாடியில் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அந்த மூவ்மெண்ட் வந்து நம்மளோட வெஜினல் ஓப்பனிங் வரைக்கும் ரேடியேட் ஆகி போயிட்டு பாப்பா வந்து ஈஸியாக எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஓகே. ஸோ வென் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மோஷன் வரக்கூடிய ஏர்ஜ் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஏர்ஜ் வருதுன்னா they have to push. ஓகே. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணவே கூடாது, இந்த போஸ்லாம் பண்ணவே கூடாதுன்னா எந்த போஸஸ் சொல்வீங்கண்ணா? இப்போது இந்த எல்லா போஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலத்துக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சிவியராக பேக் பெயின் இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 5th மந்தில் இருக்காங்க, வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, அவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து டிஸ்லொகேட் ஆகிருக்கு, இல்லைனா முன்னாடி ஏதோ பல்ஜ் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்கும்போது இப்போ நம்ம பண்ண இந்த மலாசனா வந்து பண்ணால் it will aggravate the pain. ஓகே. ஒரு சில போஸஸ் எனக்கு செட் ஆகும், அதே சேம் போஸ் இன்னொரு மதருக்கு சொல்லி கொடுக்கும்போது செட் ஆகாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ரீல்ஸோ இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ணாங்கங்கிறத பார்த்தோ பண்ண வேண்டாம். உங்களோட டீச்சர்கிட்ட போய் உங்கள் பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரியான போஸஸ் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி. பேசிக்லி இந்த மலாசனாங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ் வந்து அவங்களோட லோயர் பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் அதை பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து எனக்கு வெர்டிகோ இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்க இருக்கிறவங்க லையிங் டவுனில் பண்ணக்கூடிய போஸஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ தலை சுற்றும் வெர்டிகோ அப்படின்னா இப்போ படுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தலை சுத்தல் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும். அந்த மாதிரி அவங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி போஸஸை வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இனிஷியலி வந்து தலை சுத்தல், வாமிட்டிங், அந்த கிட்டினஸ், ட்ரௌசி ஃபீலிங், இது எல்லாத்துக்குமே மூச்சு பயிற்சியை ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஷவாசனான்னு சொல்லுவோம், நேராக படுத்துட்டு நம்மளோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போஸ். அது பண்ணாலே வாமிட்டிங் சென்சேஷன் நல்லாவே
கண்ட்ரோல் ஆகும். உணவு பழக்கவழக்கத்தில் சில மாற்றங்கள் வந்து பண்ணணும். ஒரே நேரத்தில் ரொம்ப நிறைய குவான்டிட்டி சாப்பிட்றது, அவங்களுக்கு ஒத்து வராத சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறமா வந்து இந்த மஞ்சள், இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். இதை வந்து எடுத்துக்கிறது ஆக்சுவலி அந்த வாமிட்டிங் சென்சேஷன், நாய்ஸியஸ்னஸை கொஞ்சம் குறைக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து பொம்மக்ரேனட், ஸோ டெய்லியுமே பொம்மக்ரேனட் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷனுக்கு ரொம்ப 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 நல்லது. அந்த கொமட்டல் ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ வந்து எல்லார் உடம்பும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணாலும் சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பண்ணாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் யோகா பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சா உடனே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னா எந்த சிம்டம்ஸ்? கிளாஸ் எடுக்கும்போதே நாங்கள் வந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இப்போ நீங்கள் இந்த போஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு வலி இருக்குது, மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு வலி இருக்குன்னா இமீடியட்டாக ரிலீஃப் பண்ணிடுங்க அந்த போஸ்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் போஸ் பண்ணுறீங்க, தலை சுத்தல் உங்களுக்கு அப்போ அந்த போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருக்குது, இல்லைனா பால்பிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த போஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இது வந்து இது வரைக்கும் நீங்கள் யோகாவே பண்ணதே இல்லை, புதுசாக பண்ணும்பொழுது உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இது அந்த போஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி ஒரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கனாலே சரியாக போயிடும், அவ்வளோதான். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு அடுத்த 2 நாள் மசில் சோர்னஸ் இங்கெல்லாம் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி காமன், அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் ஃபுல் டேவுமே உங்களுக்கு பெயின் இருக்குது, முதுகு வலி, நீங்கள் இன்றைக்கி யோகா பண்ணிட்டு போயிருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அடுத்த நாள் உங்களால் இயங்கவே முடியாத அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சரியாக நடக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து போகணும். ஓகே. நார்மலாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னாலே, புதுசாக பண்ணுறோன்னாலே நம்மளுக்கு பெயின்றது நிறைய இருக்கும். பட் நிறைய பேர் நான் என்ன சொல்லி கேட்குறேன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபீவர் வரும், வந்துட்டு உடம்பு வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா மேம்? கண்டிப்பாக உண்மை. யோகா பண்ணும்பொழுது ஃபீவர் வருது, டைரியா நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓகே. ஏன்னா உங்களோட பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகும். இது நார்மலாக பண்ணுறவங்களுக்கேவா ஆர் ப்ரெக்னென்ட் லேடிஸ்? எஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். பிகாஸ் நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிகினிங் பேசிக்லேருந்து மாடரேட்னா தான் எடுத்துகிட்டே போவோம். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு நடக்கிறது ரொம்ப கம்மி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய போசஸில். பட் ரெகுலர் ஜென்ரல் யோகா ப்ராக்டிஸ்னஸ்க்கு வந்து ஆரம்பித்து ஒரு 3-4 வீக்ஸில், மோஸ்ட்லி 3rd வீக் 4th வீக்கில் அவங்களுக்கு வந்து அவங்க பாடியிலேருந்து நிறையா டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகும். அது வந்து டைரியாவாக வெளியில் போகும், ஃபீவராக வெளியில் போகும், சில பேருக்கு தலைவலியாக வெளியில் போகும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி நேச்சுரல். பட் ப்ரெக்னென்சியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கறது கிடையாது, அதனால் தே ஓன்ட் ஃபீல். பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் லேபர் இந்த 35th 36th வீக்கில் யோகா பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகிற ஃபீலிங் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி வெரி காமன். பிகாஸ் அவங்களோட அப்டமினல் நிறைய மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸை பற்றி பார்த்தோமா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அவங்க என்னெல்லாம் பண்ணணும் மேம்? என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் மேம்? இப்போது டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாருமே செய்ய தவற ஒரு விஷயம் ரெஸ்ட் எடுக்கணும். 6 வாரம் வரைக்கும் ரெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். குழந்தை பிறந்த உடனேயே ஹரிபரியாக நான் வந்து திரும்ப பேக் டு என்னோட ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அது பண்ணக்கூடாது. 6 வீக்ஸ் வரைக்கும் லிட்ரலி கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்னா ஐ மீன் தட் பெட் ரெஸ்ட். ஸோ இது ஏன் அப்படின்னா உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ஹீலிங், உங்கள் ரெக்கவரியை ஆக்சுவலி ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 6 வீக்ஸ் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd மந்த் இல்லை 3rd மந்த் 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலே டெய்லி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நடக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அவுட்டோர் வாக்கிங்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் டெலிவரி எக்ஸசைசஸ் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்களோட ஹீலிங் எப்படி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் அ C-section மதர், அவங்களோட C-section ஸ்கார் எல்லாம் ஃபுல்லாக சரியாயிடுச்சா, அவங்களுக்கு பெயின் எதுவும் இல்லையா, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா we will be starting the exercises. பட் 3 monthsலேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பண்ணி குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே அவங்க ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்டுக்கு வந்துடணும். ஸோ அப்போ நமக்கு 9 months டைம் இருக்குது. இந்த 9 monthsக்குள்ளே நம்ம ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருந்தோமோ அந்த வெயிட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா
நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி ஆல்சோ ஹெல்த்தி அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது லாஸ்ட்டாக இப்போ நம்ம அம்மாக்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த டைம்லலாம் வந்து பெருசாக இந்த பீரியட் பெயின் அப்படின்றது வந்து யாருக்குமே இருக்கவே இருக்காது. இப்போ வந்து சின்ன பசங்களுக்குலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாருக்குமே அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நிறைய பிரச்சனைகள், பிசிஓடி மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. பட் காமனாக இந்த ஆசனம் பண்ணால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னா அது என்ன ஆசனம்? இப்போது நான் சொன்ன இந்த தித்திலி ஆசனா இதுதான் ஆக்சுவலாக அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு 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 விமன் இருக்காங்க, ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா இந்த போஸை அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே செய்ய வைக்கலாம். ஒரு டாப் 10 ஆசனாஸ் ஃபார் விமன் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போனால் இது வந்து ஃபஸ்ட்டில் வரும். வை பிகாஸ் நம்மளோட யூட்ரஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையுமே இந்த போஸ் வந்து கொடுத்துரும். ஸோ நம்மளோட யூட்ரஸ்க்கு நிறைய பிளட் ஃப்ளோ போகிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு, யூட்ரஸ் எப்போவுமே எலிவேட்டடாக இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த போஸ் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு போஸ் அலாங் வித் தட் வஜ்ராசனம் ரெகுலராக எல்லாருமே ஆஃப்டர் எவ்ரி மீல் இந்த போஸில் வந்து உட்காந்துக்கணும். நாட் ஈவன் விமன், கேர்ள் சைல்டு எல்லாருமே இந்த போஸில் வந்து உட்காரணும். வை பிகாஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட டைஜஷன் எவ்வளோ ப்ராப்பராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜி, உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வைட்டல்ஸும் நடக்க போகுது. ஸோ இந்த போஸ் வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸும் கூட. ஜென்ரலி சாப்பிட்றீங்கன்னா யோகா பண்ணக்கூடாது, 1 hour கழிச்சு தான் யோகா பண்ணணும். இந்த போஸ் நீங்கள் சாப்பிட்ட உடனே கூட பண்ணலாம். ஓகே. வை பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி உட்காரும்போது இந்த ஏரியாவுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகுது. ஸோ உங்களோட கம்ப்ளீட் டைஜஷனை அதை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு, ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப். ஸோ இது இந்த டைம் தான் பண்ணணும், அந்த டைம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். எக்ஸப்ஷனல் கேஸ் இது. ஸோ இந்த 2 போஸும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரெகுலராக பண்ணும்பொழுது அவங்க பாடியில் சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்லாம் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணணும், அலாங் வித் மெடிசின்ஸ், அலாங் வித் யோகா ப்ராக்டிசஸ். ஸோ அதெல்லாம் செய்யும்போதே அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறது, பெயின் ஃப்ரீ பீரியட்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ப்ரீஷியஸான டைமை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.